நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு ஷபீர். ஷபீர் வணக்கம். இப்ப அதிமுகவினுடைய தொகுதிகள் பட்டியல் தேசிய ஜனநாயக கூட்டணி எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த தொகுதிகளில் போட்டிடுறாங்கிற விவரம் வெளியா இருக்கு, எப்படி பார்க்கிறீங்க? இந்த விவரங்களை எல்லாம் இன்னைக்கே இதை தொடங்கி விட வேண்டும் அப்படின்றது அதிமுகவுடைய நோக்கமாக இருக்கிறது. அவருடைய பிரச்சாரம் இன்னைக்கு தொடங்க இருக்கிறது. அது மட்டும் இல்லாம ஒரு பெர்செப்ஷன் பேட்டில்ல, ஒரு பெர்செப்ஷன் வார்ல அதிமுக பின்தங்கி இருக்கிறது, அதிமுகவில் இன்னும் குழப்பம் நீடித்து கொண்டே இருக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை என்பது உருவாயிருச்சு. அதை எப்படி செட்டரைட் பண்றது அப்படின்றது தான் அதிமுகவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. பட் இந்த கூட்டணி நம்பர்ஸை முடிவு பண்ண உடனே தொகுதிகள்லாம் கொஞ்சம் முன்ன பின்ன பேசி முடிவு ஆல்ரெடி அதை ஒரு ஐடியா இருக்கும், ஒரு ஃபேர் ஐடியா இருக்கும் எந்தெந்த தொகுதிகள் இவங்க கேட்க போறாங்கன்னு. அதுல ஒரு சில தொகுதிகள் அதிமுகவுக்கும் கொடுக்கறதுல பிரச்சனை இருக்கும், சிட்டிங் தொகுதியாக கூட இருக்கலாம். அதெல்லாம் சரி செய்து விட்டு இன்னைக்கு ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் மூவர்ஸ் அட்வான்டேஜை எடுத்து விட வேண்டும் அப்படின்ற அந்த நோக்கத்தோட அதிமுக இன்னைக்கு பேக் டு பேக் அனௌன்ஸ்மெண்ட்ஸ், முதல்ல அவங்களுடைய கேண்டிடேட்ஸ், அதுக்கப்புறம் கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதிகள், அதுக்கப்புறம் அந்த பிரஸ் கான்ஃபரன்சஸ், இது எல்லாமே ஒரு பெர்செப்ஷன்ல கொஞ்சம் முந்தி செல்கின்ற ஒரு இமேஜை அதிமுக உருவாக்க நினைக்கிறது. ஏன்னா களம் அப்படின்றது ஆல்ரெடி செட் ஆயிருச்சு. உங்களுக்கு டிஎம்கே அணி வெர்சஸ் ஏடிஎம்கே, அதுக்கப்புறம் தாவேகா தனித்து போட்டி, அதே மாதிரி திரு சீமான் அவர்களுடைய நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டி அப்படின்னும் போது ஒரு 4 முனை போட்டி சினாரியோல தான் நம்ம ஃபைட் பண்ண போறோம் அப்படின்னும் போது முன்கூட்டியே அந்த பெர்செப்ஷன் வார்ல இன்னும் கொஞ்சம் தீவிரமாக பணியாற்ற வேண்டும், களம் காண வேண்டும் அப்படின்றது அதிமுகவுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கிறது. அந்த அடிப்படையில இந்த தொகுதிகளின் பட்டியல் என்பது வந்திருக்கிறது. இதுல குறிப்பா நீங்க அமமுகவுக்கு பெரியகுளம், மன்னார்குடி, காரைக்குடி, திருப்பத்தூர், நாங்குநேரி, ஒட்டப்பிடாரம், இந்த சைதாப்பேட், சென்னையில அவங்களுக்கு சைதாப்பேட் கொடுத்திருக்காங்க. இது போன்ற தொகுதிகள் எல்லாம் அவங்க விரும்பி கேட்ட தொகுதிகள். இதுல ஒரு சில தொகுதிகள் மட்டும் அவங்களுக்கு கொஞ்சம் மாத்தி கொடுக்குறோம் அப்படின்னு பேசி இருக்கிறதா சொல்றாங்க. ஸோ மோஸ்ட்லி எந்தெந்த பார்ட்டிஸ் எந்தெந்த ஸ்ட்ராங் ஹோல்ட்ல அவங்களுடைய வாக்குகள் கன்வெர்ட் ஆகுது அப்படின்ற அந்த விஷயங்களை எல்லாம் அடிப்படையாக வைத்துதான் இந்த தொகுதிகள் என்பது தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றதுதான் அதிமுகவுடைய வியூக வகுப்பாளர்கள் சொல்லுகின்ற விஷயம். அதே போல இந்த தொகுதி பங்கீடுலயும் எந்த கட்சிக்கு எவ்வளவு தொகுதிகள் அப்படின்றது பிஜேபியுடைய ரோல் இதுல ரொம்ப பெருசா இருக்கு. ஏன்னா பல விஷயங்களை பாஜக தலைவர்கள் தான் அதை சரி செய்திருக்கிறார்கள், பேசி இருக்கிறார்கள். மற்ற ஸ்மால் நிட்டிவிட்டிஸ், அந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் அதிமுக மற்ற கட்சிகள் எல்லாம் பேசி இருக்கிறார்கள். இதுல ரொம்ப பெருசா அவங்களுக்கு இருந்த பிரச்சனை அமமுக. ஏன்னா அமமுக அதிமுகவோட நேரடியாக பேசவில்லை, பாஜகவோட தான் பேசி கொண்டிருந்தார்கள். ஸோ இது ஒரு 3 கார்னர்ட் டாக்ஸ் மாதிரி போய் அதுல ஒரு ஃபர்ஸ்ட் மூவர்ஸ் அட்வான்டேஜ் எடுக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையில அதிமுக தீவிரமாக இறங்கி இருக்கிறது அப்படின்னு தான் நான் பாக்குறேன். இந்த மாதிரி தொகுதி தேர்வில் பாஜகவினுடைய தலையீடு இருந்திருக்கும் அப்படின்னா, இப்ப பாஜகவினுடைய மாநில தலைவரான நயனா நாகேந்திரன், மகிழா தலைவரான தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் 2 பேருக்குமே ஏற்கனவே போட்டியிட்ட தொகுதிகள் இப்ப பாஜகவுக்கு இல்ல அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாயிருக்கு. இது அதிமுக கராரா நடந்துக்குச்சு அப்படின்னு பாக்கணுமா, இல்ல பாஜக விட்டு கொடுத்திருக்குன்னு பாக்கணுமா? இல்ல, உங்களுக்கு இதுல பாஜகவுக்கு 27 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்தாலும் கூட இருக்கக்கூடிய இப்ப தமாக, ஐஜேகே, அதுக்கப்புறம் ஏசி சண்முகம், ஜான் பாண்டியன், மற்றவர்கள்லாம் கூட பாஜகவுடைய சிம்பல்ல நிக்க கூடும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்றது இருக்கிறது. அப்போ பாஜகவுடைய தாமரை சின்னத்தில் போட்டியிடுகின்றவர்களுடைய எண்ணிக்கை அப்படின்றது ஃபார் ஆல் பிராக்டிகல் பர்பஸ் அவங்க வேற கட்சியை சேர்ந்தவர்களாக இருக்கலாம். பட் பாஜகவுடைய எண்ணிக்கை அப்படின்றது அதிகமாக இருக்கும் அப்படின்னும் போது அது உங்களுக்கு ஒரு ஒரு நிச்சயமா அது அதிமுக தொண்டர்கள் அதை எப்படி எடுத்துக்கொள்வார்கள் அப்படின்றத நாம பொறுத்து இருந்தா பார்க்கணும். பட் ஒரு சில இடங்கள்ல சில தொகுதிகள் கொஞ்சம் இழுபறியாக இருந்துச்சு. சில தொகுதிகள் அவங்க பாஜக பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிமுகவுடைய சிட்டிங் தொகுதியான திருப்பரங்குன்றம் எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க, கோயில்கள் இருக்கக்கூடிய தொகுதிகளா எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. பட் அதெல்லாம் ஓரளவுக்கு இவங்க பேசி ரெசிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு கடுமையான ஒரு ஹார்ட் பார்கென் தான் இபிஎஸ் தரப்புல இருந்து செய்யப்பட்டிருக்கிறது. ஆனா பாஜகவுக்கு உங்களுக்கு 30 தொகுதி அல்லது 30 தொகுதிக்கு மேல் அப்படின்னும் போது அது வேறு விதமான ஒரு மெசேஜை கன்வே பண்ணும் அப்படின்றதுனால பாஜகவுக்கு கொடுக்கின்ற நம்பர்ஸ் அப்படின்றது 27. மற்ற கூட்டணி கட்சியினர் தாமரை சின்னத்தில் போட்டிடுறாங்கன்னா அப்புறம் அவங்களுடைய நம்பர்ஸ் அதிகமாக தான் தெரியும்.
சோ அந்த அடிப்படையில இது வந்து ஒரு பப்ளிக் பர்செப்ஷன்ல பாத்தீங்கன்னா பாஜகவுக்கு 7 சீட் தான் கொடுத்திருக்கோம், காங்கிரஸை விட குறைவா தான் கொடுத்திருக்கோம், நம்ம ரொம்ப டஃபா பார்கெயின் பண்ணியிருக்கோம் அப்படின்னாங்க. பட் பாஜக இந்த முறை வந்து ஒரு கடுமையான பார்கெயினை தான் பண்ணியிருக்கு அப்படின்றதுதான் வந்து இந்த தொகுதிகளை பார்க்கும்போது. அதே போல அவங்க கூட்டணி கட்சிகள் யார் யாரெல்லாம் எங்கெங்க போட்டிடுறாங்க, அவங்களுக்கான தொகுதிகள் அவங்க பாஜக சின்னத்துல தாமரை சின்னத்துல போட்டிடுறாங்க அப்படின்னும் போது அந்த பார்கெயினையும் வந்து பாஜக சேர்த்துதான் செய்திருக்கிறது அப்படின்றது தெரிகிறது. மிக்க நன்றி திரு ஷபீர், இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.